பேக் டு டிஜே vlogs. இந்த வீடியோ நம்ம எது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரமலான் vlog டே 9. இன்றைக்கி இன்றைக்கி 9வது நாள், 9வது நோன்பு. இன்றைக்கி சகருக்கு எங்கள் அம்மா என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு போய் பார்த்துடலாமா? பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் போகும். இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே, என்னென்னு பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் சாப்பாடு. என்ன இருக்குது? இது முட்டை போட்ட தக்காளி தொக்கு, ப்ரோட்டீனுக்கு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் ஏதோ இருக்குது. இது சோயா சங்க்ஸ், நம்ம அன்றைக்கி சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன். மீல் மேக்கர்னு சொல்லலாம், சோயா பீன்ஸ்னு சொல்லலாம். இது அதில் செஞ்சது. அப்புறம் தயிர், ஊறுகாய். எங்கே நம்ம பூஸ்ட் பாட்டில் உப்பு, அப்புறம் நம்ம தண்ணி. சரி, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் ஃப்ரேம்லாம். இன்னைக்கு டைம் பார்த்துக்கலாமா? டைம் எவ்வளோ? 3:54. சரிதா? 3:54. சாப்பிட ஆரம்பிக்கலாம். இது தயிருக்கு. தெரியுதா? கேமரா தெரியுமான்னு தெரில. முட்டை போட்ட தொக்கு, தக்காளி தொக்கு. இது சோயா பீன்ஸ், சோயா சங்க்ஸ். இன்னைக்கு வீடியோ ஏதாவது வித்தியாசமாக இருக்கா? வித்தியாசமாக இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா லைட்டிங் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ரிங் லைட் வச்சுருக்கேன். அதனால் எதுவும் வித்தியாசங்கள் தெரிகிறதா என்று கமெண்ட்டில் கூறுங்கள். பிஸ்மில்லாஹ். என்னோட ஃபேவரட்டில் இருந்து இந்த சோயா பீன்ஸ் இருக்குது. பேர் வேறு மறந்துடுறேன். சோயா சங்க்ஸ். சூப்பராக இருக்குது தொக்கு. இன்னைக்கு எப்பயுமே அம்மா செய்வாங்க. இது ஃபேவரட் எனக்கு. வீட்டில் சின்ன வயசில் இருக்கும்போது இது அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க. எப்படின்னா, இந்த தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்கள்ல, தக்காளி சட்னியில் முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றிடுவாங்க. உடச்சி ஊற்றி அப்படியே வேக வைக்கும்போது உங்களுக்கு அப்படியே வெந்துடும். ஆம்லேட் மாதிரி வெந்துடும். அப்படியே அழகாக எடுக்கும்போது அப்படியே கேக் மாதிரி வரும். அழகாக சாப்பாட்டில் போட்டு சட்னி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். அது சின்ன வயசு நினைப்பு வந்துருச்சு எனக்கு. ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு வீட்டில். மணி 4 ஆச்சு. 27 டேட்டு. இன்றைக்கி எடுக்கிற வீடியோ அன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சில பேர் போடுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க அடுத்த நாள் போடுவாங்க. அதாவது இப்போ டே 8 விலாக் டே 9 போடுவாங்க, டே 9 விலாக் டே 10 போடுவாங்க. நான் அப்படி பண்ணுறதில்ல. அன்றைக்கி எடுக்கிற விலாக அன்றைக்கே போட்டுருவேன். இன்றைக்கி டே 9, இன்றைக்கி நைட்டு நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது இன்றைக்கி நைட்டு ஒரு 9லேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே இந்த வீடியோ அப்லோட் ஆகிரும். நீங்கள் பார்த்துருவீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி டக்குன்னு வீடியோ கொடுத்துட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட சொல்ல வேறு யார்ட்ட நான் சொல்ல போகிறேன். அப்படி சொன்னால் தான் நீங்கள் எனக்கு செய்வீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தயிர் மற்ற எல்லாத்தையும் அப்போ குறைச்சிடுவோம். நம்மளுக்கு இப்போ தேவை தயிரும் இதுவும். நம்ம பூஸ்ட் டப்பா, உப்பு. ஏன் அடிக்கடி பார்க்குறேன்னா, இந்த லைட்டில் எரியுது பார்த்தீங்களா? இந்த லைட் எரிந்தால் தான் மைக் கனெக்டில் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் பார்க்குறேன் அடிக்கடி. என் ஃப்ரெண்டு மைக் கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்தான். அவெல்லாம் கனெக்ட் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்க, கனெக்ட் பண்ண மறந்துட்டீங்கன்னா எடுத்தது முடிஞ்சுக்காத அப்படின்னா. அதனால தான் பார்த்துக்கிறது கனெக்டில் இருக்கா அப்படின்ட்டு. நம்மளும் கூடிய சீக்கிரமே மைக் வாங்கிடுவோம். இதே பிராண்ட் தான் வாங்கிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கனெக்ட் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இதவே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. இது சிங்கிள் டிரான்ஸ்மிட்டரு. அதாவது ஒரு ரிசீவர், ஒரு டிரான்ஸ்மிட்டர் வரும். நம்ம வாங்குறது டபுள் டிரான்ஸ்மிட்டரு, ஒரு ரிசீவர். 2 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அதை நான் பார்த்துருக்கேன். அது கொஞ்சம் இதோட அது ஒரு 300 தான் விலை அதிகம். அது நம்ம அதே வாங்கிட்டு போயிடலாம்ல. அதனால் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். இப்போ நான் 2 நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு தெரில. நான் வாங்கிட்டேன்னா ரிவ்யூ மேக் பண்ணுவேன். எப்படி இருந்தாலும் இந்த சேனலில் போடுறேன். இல்லைன்னா என்னோடய டெக் சேனல் ஒன்று இருக்குது, அதுலேயும் நான் போடுறேன். போட்டு லிங்க் தரேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க.
ஓகே கைஸ், மணி பார்த்தீங்கன்னா 4:15 போகுது. 4:14 சாப்பிட்டாச்சு. நம்ம இன்னைக்கு சாப்பாடு வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு சின்ன வயசில் செஞ்சது எங்கள் அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. தயிர் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சோயா சங்க்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ப்ரோட்டீனுக்கு சோயா சங்க்ஸ் அடிச்சாச்சு, முட்டையை அடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோ முடியல. இதுக்கப்புறம் இஃப்தார் விளாக் வருது, அதாவது நோன்பு திறக்கிற விளாக் வரும். அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுருங்க. இந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. நம்ம அந்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். ஹாய் கைஸ், நோம்புற டைம் ஆயிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா 6:30. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. நம்ம துவா செஞ்சுக்கலாம். இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. நீ இருங்க, டைம் ஆயிடுச்சு. அப்பா, வெயில் இன்னைக்கு அதிகம். எனக்கு எங்கள் அம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா சுண்டல், நோம்பு கஞ்சி இருக்குது, பிளாக் காஃபி இருக்குது. ஃபஸ்ட்டு நோம்பு கஞ்சி டேஸ்ட் பார்த்துடலாம். ஃபேன் போடாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால தான் கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருக்குது, கண்டுக்காதீங்க. கஞ்சி சூப்பராக இருந்துச்சு. சுண்டல் டேஸ்ட் பண்ணிடுவோமா? சூப்பராக இருக்குது. செம சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் அவசரமாக வீடு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் கட்டு கரெக்டாக நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கரண்ட் வந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் அவசரமாக செட் பண்ணி எடுக்க வேண்டியதாகி போச்சு. மற்றபடி ஒரு ப்ராப்ளம் இல்லை. பிளாக் காஃபி. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போய் சாப்பிட போகிறேன். நம்ம அடுத்து Day 10 சகர் vlogல மீட் பண்ணலாம். பாய்.